என்ன சாவடிச்சிடுவீங்களா? உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? முதல்ல யாரா நீங்கெல்லாம்? எங்க வீட்டில் வந்து எங்களையே குரல வசதி பேசுறீங்க என்று காவேரி கோபமாக கத்தினாள். இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது நம்ம இடத்துக்கு சாவ தேடிட்டு வந்த மாதிரி தெரியுது என்று அங்கே நின்று இருந்த ஒருவன் ஏளனமாக சிரித்து கொண்டே சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் கோபமடைந்த லம்போ அந்த ஆணின் அருகில் சென்று அவன் வயிற்றில் ஓங்கி ஒரு குத்துவிட்டான். அவன் 10 மீட்டருக்கு பறந்து சென்று தரையில் விழுந்தான். அவனது வாயில் இருந்து ரத்தம் கொப்பளித்தது. கீழே விழுந்தவன் சில நொடிகள் துடிதுடித்து அங்கேயே பேச்சு மூச்சு இன்றி கண்களை மூடி மயங்கினான். அவன் மயங்கிட்டானா இல்ல செத்துட்டானான்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்று லம்போ தீவிரமான குரலில் சொன்னான். அவனுடைய அடியை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். நீண்ட நாட்கள் கழித்து ஸ்ரேயாவின் முகத்தில் இருந்து அந்த காட்சியை பார்த்து புன்னகை ஏற்பட்டது. இங்க இருக்கிற எல்லாரையும் நான் ஒருத்தனே பார்த்துக்கிறேன். இவனை காப்பாற்றணும்னு எவன் முன்னால வரானோ அவனும் இதே இடத்துல செத்து கிடப்பான். தைரியம் இருக்கிறவன் முன்னால வாங்கடா என்று கோபமாக கத்தினான் விக்ரம். அவனது பேச்சுக்கு பயந்து அங்கே நிற்பவர்கள் யாருமே விக்ரமை எதிர்த்து சண்டை போட துணியவில்லை. விஸ்வகர்மா டிராகன் மாளிகைக்கு மிகவும் விசுவாசமானவராக இருந்தார். அவர் இறந்த பிறகு அவரது மகளின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. காவேரி அவளை மிகவும் கொடுமைப்படுத்தினாள். விஸ்வகர்மாவின் மகள் என்று பார்க்காமல் சின்ன குழந்தை என்ற இரக்கம் கூட இல்லாமல் அவள் மீது மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டாள். அதையெல்லாம் பார்க்கும்போது விக்ரமிற்கு காவேரியின் மீது பயங்கர கோபம் வந்தது. லம்போ ஒருவனை அடித்து பறக்க விட்டதும் ஸ்ரேயா பயந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்று கொண்டாள். விக்ரம் லம்போவையும் அந்த குழந்தையையும் ஒரு முறை பார்த்துவிட்டு மெதுவாக அந்த குழந்தையின் அருகில் சென்றான். ஸ்ரேயா, இங்க இருக்கிற யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை எதுவும் பண்ணிட முடியாது. நான் பார்த்துக்கிறேன், சரியா என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு, நான் தான் உன் அப்பாவோட ஃப்ரெண்ட். நீ யாருக்காக இத்தனை நாள் வெயிட் பண்றியோ அந்த ஆள் நான் தான். அப்பா என்னை பற்றி உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாரா என்று பணிவுடன் ஸ்ரேயாவை பார்த்து கேட்டான் விக்ரம். நீங்க நிஜமாவே என் அப்பாவோட ஃப்ரெண்டா? உங்களோட பேர் என்ன என்று ஸ்ரேயா கொஞ்சம் சந்தேகத்துடன் கேட்டாள். தன் கையில் இருக்கும் கருங்கல்லை விஸ்வகர்மா ஒரு பெயரை சொல்லி அவனிடம் ஒப்படைக்கும்படி சொன்னதை ஸ்ரேயா இன்னமும் மறக்காமல் இருந்தாள். அவள் கையில் இருக்கும் கருங்கல்லை அவள் அப்பா சொன்ன மனிதனுக்கு தான் நன்றாக தெரியும். கைவிடப்பட்ட அந்த கோவிலுக்கு எப்போதுமே அவன் வருவான் என்று அவள் அப்பா சொல்லி இருந்தார். என் பேரு விக்ரம். உன் அப்பா என்னை பத்தி ஏதாவது சொன்னாரா என்று விக்ரம் கவலையுடன் அவளை பார்த்து கேட்டாள். விக்ரம் என்று பெயரை கேட்டதும் ஸ்ரேயாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. உடனே விக்ரமின் அருகில் வந்து, அங்கிள், நான் உங்களுக்காக தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பா உங்களை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு என்று அழுது கொண்டே சொன்னாள். ஸ்ரேயாவின் வார்த்தைகளை கேட்ட விக்ரமின் கண்களில் இருந்து கண்ணீர் தேங்கி நின்றது. அவள் தன் அப்பாவை மிகவும் நேசிக்கிறாள் என்பது அவளை பார்க்கும் போதே நன்றாக புரிந்தது. அவளை கவலையுடன் பார்த்த விக்ரம், அப்பா என்கிட்ட வேற ஏதாச்சும் சொல்லணும்னு சொன்னாரா என்று கேட்டான். விக்ரம் கணித்தபடி விஸ்வகர்மா தனது இறுதி நாட்களில் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார். டிராகன் மாளிகையில் பிரச்சனை ஏற்படும் போது அவர்களை தடுக்க முடியாவிட்டாலும் தன் பொறுப்பை விட்டு கொடுக்காமல் இருந்தார். தன் குலம் பின்வாங்காமல் பார்த்து கொள்ளும் திறமை அவரிடம் இருந்தது. ஆமாங்கு, என் அப்பா என்கிட்ட ஒன்று கொடுத்தாரு. நீங்க வந்ததும் உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொன்னாரு. அதை தான் நான் இத்தனை நாளா ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு வந்தேன் என்று சொல்லி தன் கையில் இருந்த கருங்கல்லை எடுத்து விக்ரமிடம் காட்டினாள். அந்த நேரத்தில் ஸ்ரேயா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அழுதபடி நின்று இருந்தாள். பல பிரச்சனைகளுக்கு நடுவே அந்த கல்லை அவள் மிகவும் பத்திரமாக வைத்திருந்தாள். நிறைய பேர் விளையாட்டுக்காக அவளிடம் இருந்து அந்த கல்லை பிடுங்க முயற்சி செய்திருக்கிறார்கள். சிலர் எப்போதும் அவள் கையில் இருக்கும் அந்த கல்லை பார்த்து அவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடித்து விட்டது என்று கூட கிண்டல் செய்து சிரித்திருக்கிறார்கள். அந்த கேலி கிண்டல்கள், டார்ச்சர்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அவள் அந்த கருங்கல்லை பாதுகாத்து வந்திருந்தாள். அந்த கருங்கல்லை பார்த்ததும் விக்ரம் ஸ்ரேயாவின் கண் கலங்கிய முகத்தை பார்த்தபடி அந்த கல்லை கையில் எடுத்தான். அதை பார்த்து விக்ரம் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டபடி அந்த கல்லை மெதுவாக அழுத்தி பார்த்தான். கையில் இருந்த கருங்கல் உடைந்து அப்படியே சாம்பல் நிறமாக மாறியது. அது அப்படியே விரல்களுக்கு நடுவே இருந்து தூள் போல நழுவியது. அந்த கருங்கல் தூளாக மாறி கைகளில் நழுவியது.
அவன் உள்ளங்கையில் மீதம் இருந்ததை பார்த்த விக்ரம் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அந்த சிறிய அளவில் ஒரு அபூர்வ வெள்ளை படிகத்தை பார்த்தான். அதை நன்றாக உற்று பார்த்த விக்ரம் அதில் கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய பட்டனை பார்த்தான். விக்ரம் அங்கே இருந்த எல்லோரையும் ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தான். சுற்றி நின்றவர்கள் எல்லோரும் பயத்திலும் ஆச்சரியத்திலும் அவனையே பார்த்தபடி நின்றார்கள். விக்ரம் அந்த பட்டனை மெதுவாக தன் விரல்களால் அழுத்தினான். அந்த படிகம் மெதுவாக திறந்தது. அந்த படிகத்தின் நடுவே ஒரு சிறிய கடிதம் சிறு துண்டாக மடித்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தான் விக்ரம். டிராகன் ஹவுஸில் முக்கியமான செய்திகளை அனுப்பும் முறையாக இது இருந்தது. மேலே இருந்த கருங்கல் படிகத்தை கண்ணுக்கு தெரியாததை போல வடிவமைத்து ஒரு சாதாரண கல்லை போல செய்திருந்தார்கள். இது டிராகன் மாளிகையில் முக்கியமானவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருந்தது. அந்த கருங்கல்லை யாராவது உடைக்க முயன்றால் படிகத்தை சுற்றிலும் இருந்த திரவம் அதை முழுவதுமாக எரித்து கரைத்துவிடும். எதிரிகளாலும் அதில் இருந்து எந்த தகவலையும் பெற முடியாது. அந்த படிகத்தை திறக்கும் வழியை விக்ரம் அறிந்திருந்தான். அதனால் அவனால் சுலபமாக அந்த லெட்டரை எடுக்க முடிந்தது. அங்கே நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த காவேரியின் முகம் வாடியது. என்ன இது? ஏதாவது மந்திரங்கந்திரம் பண்றானா? என்னால ஒண்ணுமே நம்ப முடியலையே. இத்தனை நாளா அவ கையில இருந்தது வெறும் கல்லுதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. விஸ்வகர்மா அந்த கல்லுக்குள்ள இவ்வளவு விஷயத்தை மறைச்சு வச்சுட்டு போயிருக்கிறத நம்பவே முடியலையே. நான் கொஞ்சம் அசால்ட்டா இருக்காம ஸ்ரேயா கிட்ட இருந்து அதை வாங்கி செக் பண்ணி பார்த்துருக்கணும். ஆனால் இப்போ எல்லாமே கை மீறி போயிடுச்சு என்று கவலையுடன் அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். விக்ரம் அந்த லெட்டரை எடுத்து உன்னிப்பாக பார்த்தான். அதற்கு பிறகு கண்களை மூடி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுக்கொண்டு சிறிது நேரம் கழித்து மெதுவாக கண்களை திறந்து ஸ்ரேயாவை பார்த்தான். உன் அப்பா ஒரு நல்ல தலைவர் என்று மெதுவாக சொன்னான். அப்போது காவேரி அவனை பார்த்து, உன்னோட கையில் என்ன இருக்கு? என்னோட ஹஸ்பண்ட் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட குடும்பத்துக்காக விட்டுட்டு போனது அந்த ஒரே ஒரு கல்லு தான். அதுதான் என்னோட சொத்து. தயவு செஞ்சு அதை திருப்பி கொடுத்துடு. நீ உண்மையிலேயே என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறியா? ஒரு அடியால கூட்டுட்டு வந்து எங்க எல்லாரையும் அடிச்சு டார்ச்சர் பண்ணலாம்னு நினைக்கிறியா? நான் இப்பவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணனா உன்னோட நிலைமை என்ன ஆகும் தெரியுமா என்று காவேரி கோபமாக விக்ரமை பார்த்து சண்டை போட ஆரம்பித்தாள். அவளுடைய எண்ணப்படி விக்ரம் அந்த கருங்கல்லுக்காக வரவில்லை, விஸ்வகர்மாவை தேடிதான் வந்தான். ஆனால் இந்த ஸ்ரேயா மூலமாக இங்கே ஏதோ மர்மம் நடப்பதாக கண்டுகொண்டவன் உள்ளே புகுந்து அந்த கருங்கல்லை எடுத்து பார்த்து விட்டான். உண்மையில் அதற்குள் இருந்த கடிதத்தில் விஸ்வகர்மாவின் பொக்கிஷம், சொத்து இதை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தால் அது வெளியில் இருக்கும் ஒருவனுக்கு போக விடக்கூடாது என்று நினைத்தாள் காவேரி. அதனால் அவனிடம் ஏதாவது சண்டை போட்டு எப்படியாவது அதை வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தாள். விக்ரம் எதுவும் பேசாமல் அமைதியாக அவளையே பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தான். யார் நீ? எதுக்கு என்னோட ஹஸ்பண்டை தேடிட்டு இருக்க? நான் விஸ்வகர்மாவோட பொண்டாட்டி. எனக்கு இல்லாத உரிமை அப்படி என்ன உனக்கு இருக்க போகுது? உன் கையில் இருக்கிறது உன்னை விட எனக்கு தான் சொந்தம். ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துடு, இல்லைனா தேவையில்லாத பிரச்சனையை நீ சந்திப்ப என்று காவேரி கோபமாக அவனை பார்த்து கத்தினாள். நீ விஸ்வகர்மாவோட ஒய்ஃபா? அப்படி சொல்றது கூட உனக்கு உரிமை கிடையாது. உண்மையிலேயே விஸ்வகர்மாவோட ஒய்ஃபா இருந்தா உன்னோட பொண்ணை நீயே இப்படி கொடுமைப்படுத்துவியா என்று விக்ரம் அவளை பார்த்து கோபமாக கேட்டான். அவகிட்ட நான் எப்படி நடந்துக்கிறேன், எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணுறேன்னு உனக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நான் என் பொண்ணை என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? உனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? உண்மையிலேயே நீ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க? உன் கூட ஒரு அடியாளை கூட்டிட்டு வந்துட்டா உடனே நீ பெரிய ஆளுன்னு நினைப்பா? எங்களோட மன்னர் குடும்பத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணி உசுர விடாமல் ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துட்டு இங்கிருந்து ஓடி போயிடு என்று காவேரி பழிவாங்கும் உணர்வோடு கோபமாக கத்தினாள். விக்ரம் வெறுப்புடன் காவேரியையே முறைத்துவிட்டு மெதுவாக திரும்பி ஸ்ரேயாவை பார்த்தான். அவள் கை விரல்களில், கைகளில், மணிக்கட்டில் எல்லா இடங்களிலுமே காயங்கள் இருப்பது பார்த்து விக்ரம் மிகவும் வருத்தப்பட்டான். விஸ்வகர்மாவின் மகள் இன்னொருத்தியிடம் இத்தனை நாட்களாக கொடுமைகளை அனுபவித்து கொண்டு தன் அப்பாவின் வார்த்தைக்காக அந்த கருங்கல்லை
பத்திரமாக பாதுகாத்து வந்து கொண்டிருந்தாள். மிகவும் சோர்வாகவும் பாவமாகவும் நின்று கொண்டிருந்த ஸ்ரேயாவை பார்க்கும்போது விக்ரமின் கண்களில் இருந்து கண்ணீர் தேங்கி நின்றது. அவளை பார்க்கும்போது தெருவில் பிச்சை எடுக்கும் ஒரு குழந்தையைப் போல தெரிந்தாள். பல நாட்கள் சாப்பிடாததைப் போல மெல்லிய உடல், பழைய உடை என்று மிகவும் பாவமாக இருந்தாள். அந்த வீட்டு கேட்டை விட்டு கூட வெளியே வர முடியாமல் தினமும் அவர்களிடம் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டு இருந்தாள். வீட்டிற்கு யார் புதிதாக வந்தாலும் அவர்கள் தன் அப்பாவின் நண்பர்களா என்று பார்ப்பதற்காக ஓடி வந்து ஏதாவது பேசி அவர்களிடம் தினமும் அடி வாங்கி கொண்டு இருந்தாள். இருந்தாலும் அவள் அந்த செய்கையை மட்டும் மாற்றவே இல்லை. விஸ்வகர்மா ஏழை கிடையாது. மும்பை துறைமுகத்தில் பெரிய அளவிலான பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வைத்திருந்தார். அவருக்கு கீழே பல பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே அவருக்கு சொத்து இருந்தது. ஆனால் அத்தனையும் இருந்தும் என்ன பயன்? அவருடைய மகள் தன் சித்தியின் கைகளில் சிக்கிக்கொண்டு மிகவும் கொடுமை அனுபவித்துக் கொண்டு இருந்தாள். அவளுக்கு சரியான சாப்பாடு, உடை என்று எதுவுமே இல்லாமல் ஒரு பிச்சைக்கார குழந்தையை போல வைத்துக் கொண்டு இருந்தார்கள். அதையெல்லாம் நினைக்கும் போது விக்ரமின் கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை தடுக்க முடியவில்லை. உண்மையிலேயே விஸ்வகர்மா எவ்வளோ பெரிய ஆளு. டிராகன் மாளிகையில் இருக்கிற பிளாக் டிராகன் மண்டபத்தோட தலைவராக இருந்தார். மார்ஷல் ஆர்ட்லையும் ரொம்ப கை தேர்ந்த ஆள். பிஸ்னஸ்ல எல்லாம் அவரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. பேர், கௌரவம், பணம்னு எதுக்குமே குறைவில்லாத அந்த ஆள் தன்னோட மகளை இன்னொருத்திக்கிட்ட பரிதாபமாக மாட்ட வச்சுட்டு போயிட்டாரே என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தான். ஸ்ரேயா எனக்காக இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்தை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் என்று நினைத்தான் விக்ரம். நீண்ட நேரமாக எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த விக்ரமை பார்த்து காவேரி இன்னமும் அதிகமாக கோவப்பட்டாள். ஏய், நான் சொல்றது கேக்குதா இல்லையா? ஒழுங்கா ஸ்ரேயாவை என்கிட்ட விட்டுடு. உன் கையில் இருக்கிறதையும் என்கிட்ட கொடுத்துட்டு இங்கிருந்து ஓடி போயிடு. நீ எங்க கூட சண்டை போடணும்னு நினைச்ச உன்னோட பாடி கூட இந்த இடத்த விட்டு வெளியே போகாது. என்னோட குடும்பத்தை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மைசூர்ல இருக்கிற சித்தமலையில என்னோட பெரிய குடும்பம் இருக்கு. அவங்களுக்கு மட்டும் நீ இப்படி எங்களை தொந்தரவு பண்றன்னு தெரிஞ்சது உன்னோட நிலைமை என்னாகும் தெரியுமா? ராஜாவோட குடும்பத்தை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்று காவேரி கோபமாக கத்தினாள். அப்போது அங்கே அமைதியாக நின்று நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஸ்ரேயாவின் பக்கமாக காவேரியின் கோபம் சென்றது. ஹேய், என்னடி அவங்கிட்ட போய் நின்றுட்டு இருக்க? அவன் யார் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் அப்பனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா உடனே அவங்கிட்ட போயிடுவியா? இங்க திரும்ப வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இத்தனை நாளா உன்னை வளர்த்த என்ன கண்ணுக்கு தெரியலையா உனக்கு? ஒழுங்கா இந்த பக்கம் வந்துடு என்று கோபமாக திட்டிக் கொண்டு இருந்தாள். நான் விக்ரம் அங்கிள்கிட்ட பேசுறேன், கொஞ்சம் பொறுங்க என்று காவேரியின் கோபத்தை பார்த்த ஸ்ரேயா பயந்து போய் சொன்னாள். ஒருவேளை விக்ரம் அவளை இதே இடத்தில் விட்டுவிட்டு சென்று விட்டால் கண்டிப்பாக அவர்களின் கொடுமையை தன்னால் தாங்க முடியாது என்று ஸ்ரேயா நினைத்தாள். என்னோட பேச்சை கேட்காம பண்ணிக்கிட்டு இருந்த அவங்களோட சேர்ந்து உன்னையும் இதே இடத்துல கொன்னு புதைச்சிடுவேன். இது வரைக்கும் உன் அப்பனை பற்றி நான் எவ்வளவோ கேட்டிருப்பேன். ஒரு நாளாச்சும் பதில் சொல்லியிருப்பியா? இன்னைக்கு எவனோ வந்து உன் அப்பனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் உடனே எல்லாத்தையும் அவங்கிட்ட போய் சொல்கிற. அன்னைக்கே உன் அப்பன் கூட சேர்ந்து நீயும் செத்து தொலைஞ்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று காவேரி கோபமாக சொன்னாள். அந்த வார்த்தைகளை கேட்கும்போது விக்ரமின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. விஸ்வகர்மா தனது அத்தனை சொத்துக்களையும் தன் மகளின் பேரில் வைத்திருப்பாரோ என்ற பயத்தில்தான் இத்தனை நாட்களாக ஸ்ரேயாவை எதுவும் செய்யாமல் விட்டு வைத்திருந்தாள். அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் எப்போதோ அவளை காவேரி கொன்று இருப்பாள். இன்று ஸ்ரேயா நடந்து கொண்ட விதத்தை எல்லாம் பார்த்து அவளுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. இத்தனை நாட்களாக தான் அவ்வளவு கேட்டும் எதுவும் சொல்லாதவள் இன்று விக்ரம் வந்ததும் கருங்கல்லை அவனிடம் சென்று கொடுத்ததை காவேரியால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவள் முகத்தில் வெறுப்பு மட்டும்தான் நிறைந்திருந்தது. ஹலோ விக்ரம், உன்னோட குடும்ப பேர் என்ன? உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்னோட ஹஸ்பண்டோட சொத்துக்கள் எல்லாம் எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம்னு மட்டும் கனவு காணாத. நான் அவரோட ஒய்ஃப். அவரோட சொத்து எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாட எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. சீக்கிரம் உங்ககிட்ட இருக்கிற அந்த லெட்டரையும் என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா நீ இங்கிருந்து உயிரோட போக முடியாது என்று காவேரி விக்ரமை பார்த்து மிரட்டினாள். அதை கேட்டதும் அதுவரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தவன் வாய மூடு என்று அவளை பார்த்து ஆக்ரோஷமாக கத்தினான். அதை கேட்டதும் காவேரி ஒரு நொடி கதி கலங்கி போனாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.
லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.